அரசு பணிங்கிறது வந்து எங்கேயுமே உலகம் முழுவதிலுமே சர்வீஸ் கமிஷன் ஒன்று உண்டு. அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அரசு பணிக்கு வர முடியும். கரூர் கூட்ட நெரிசலில் செத்தவங்களுக்கு அடுத்தாப்பு நம்ம தெரிவிக்கிறோம். எதனால் அவங்க செத்தாங்க? அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி இல்லை. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான், லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கான் வேலை கிடைக்காம. நீ நடத்துகிற கூட்டத்தில் உன்னுடைய நிர்வாகிகளோட பொறுப்பற்ற தன்மையை காரணத்தினால அவங்க செத்து போயிருக்காங்க. அவங்களுடைய இறப்புக்கு காரணம் உன் கட்சி, உன்னுடைய கட்சி நிர்வாகிகள். அவங்க மேலே நீ ஆக்ஷன் எடுத்தியா? இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க ஒரு அரியா பையங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். 50 வயசாச்சே ஓடிய மன முதிர்ச்சி இல்லை, மென்டலி நாட் இஸ் மெச்சூர்ட். ஒரு அரசியல் நடத்துறதுக்கான பக்குவங்கள் அவர்கிட்ட இல்லை. அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவரை பார்க்க வந்து உயிரிழந்த மக்களுக்கு ஒரு உதவி பண்ணுமென்னு சொல்லி ஒரு அரசு வேலைக்கு நீங்க 150 கோடி ரூபா வாங்குறீங்க ஒரு படத்துக்கு. மொத்தம் 41 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா எவ்வளோ செலவாகும்? இப்போ 41 கோடி ரூபா பிச்சை காசு உனக்கு பாக்கெட் பண்ணி அதை கொடுத்துட்டு போயிருக்கலாம், நல்லா இருந்திருப்பாங்கல்ல. 10 கோடியே கொடுத்துருந்தா கூட 410 கோடி தாங்க வருது. 150 கோடி ரூபா வாங்குறீங்க 2 படத்து சம்பளம். எதுக்கு இங்கே மக்கள் உறுப்பிடத்தில் கை வைக்கிற? அரசியல் பண்ணுறேன் நான் கொடுக்க நினைச்சா தடுத்துட்டாங்க. அதான் ஒரு கைது. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்துக்கு கொடுத்தது அரசாங்கம் பண்ண தப்பு. அரசாங்கம் இல்லை சூட்டு கொண்டுச்சு, அதனால் அரசாங்கம் பதில் சொல்லணும். இது அரசாங்கம் செய்யல, ஒரு தனி கட்சியில் செஞ்சது. அதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நேற்று கூட ஒரு ஜோக் பார்த்தேன். பொண்ணு அவங்க அப்பாவை திட்டுது. கரூர் கூட்டத்துக்கு போன்னு சொன்னேன், போயிருந்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல அப்படிங்குது. அந்த அளவுக்கு கிண்டலும் கேலியும் நடந்துக்கிட்டு இருக்குது. கோமாளித்தனமான ஆட்சி. இதுக்கு மேலே பார்த்துதாங்க உள்ளே தேடுவாங்க. ஏன்னா அவர் இப்போ போகிற போக்கு பார்த்தா அவர் விமர்சனம் பண்ணாக்கா கைது பண்ணுறாங்க. அது வேற பயமாக இருக்குது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கியிருந்தார் விஜய் அவர்கள். ஒரு அரசாணை வெளியிட்டு அரசு பணி வழங்கியிருந்தார். இன்றைக்கு அது வந்து அந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை. அதாவது ஒரு பேருந்தில், அரசு பேருந்தில் அடிபட்டு உயிரிழந்தால் அவங்களுக்கு நீங்கள் அரசு பணி கொடுப்பீங்களா? சிவகாசியில் வெடி விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு நீங்கள் அரசு பணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை கேட்டு நீதிமன்றம் வந்து அந்த அரசாணையை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த அரசு பணி வழங்கியது சரியா? நீதிமன்றம் தடை போட்டதை எப்படி பார்க்குறீங்க? அரசு பணிங்கிறது வந்து எங்கேயுமே உலகம் முழுவதிலுமே சர்வீஸ் கமிஷன் ஒன்று உண்டு. அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து அரசு பணிக்கு வர முடியும். இப்போ நாங்கள் டாக்டர்ஸு எம்பிபிஎஸ் படித்தோடனே நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போயிட முடியாது. கவர்மெண்ட் சர்வீஸில் எங்கள் காலத்தில் என்னென்னா டாக்டர்ஸ் குறைச்சல். ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணும்போது 4 வருஷம் ஒரு வருஷம் ஹவுஸ் சர்ஜன்சி பண்ணணும். அதை முடித்தது ஹவுஸ் சர்ஜன்சி முடித்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கும். எங்கள் காலத்தில் வந்து டாக்டர்ஸ் குறைச்சல். நான்லாம் மொத்தம் 4 போஸ்டிங் இருக்கும் ஹவுஸ் சர்ஜன்சியில். 3வது போஸ்டிங்லேயே எனக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் வந்துருச்சு. அப்போ நாங்கள் சேர மாட்டோம்னுடுவோம். ஏன்னா எங்களுக்கு ப்ரைவேட் ப்ராக்டிஸில் இதை விட காசு ஜாஸ்தி வரும், உங்களுக்கு சம்பளத்தோட ஜாஸ்தி வரும். அது மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கி டாக்டருக்கு தெருவில் நிற்கிறான் வேலை இல்லாமல். அதனால் அந்த காலம் டிஎன்பிஎஸ்சி வேலையில் வேலை கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சர்வீஸ் கமிஷன் எழுதணும். எழுதி அதை பாஸ் பண்ண பிறகு தான் அந்த வேலை நிரந்தரம் ஆகும். அப்படி இல்லைன்னா டெம்பரரின்னு சொல்லி வெளியே வச்சுருவாங்க. டாக்டர்களுக்கு அந்த கதை, படித்தவனுக்கு. அப்படி இருக்கும்போது இது இந்த கரூர் கூட்ட நெரிசலில் செத்தவங்களுக்கு அடுத்தாப்பு நம்ம தெரிவிக்கிறோம். எதனால் அவங்க செத்தாங்க? அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி இல்லை. அது ஒரு பொதுமக்களுடைய நிகழ்ச்சியும் இல்லை. ஒரு தேர் திருவிழாவோ ஒரு பண்டிகையோ ஒரு ஏதோ ஒரு இதை நடக்குது அப்படின்னாக்கா அந்த கூட்டத்தில் சில சமயத்தில் தேரெல்லாம் எடுக்கும்போது சில மரணங்கள் நடக்கிறது உண்டு. அவங்களுக்கு கூட உதவி தொகை தான் கொடுத்துருக்கோமே ஒழிய அரசாங்க வேலை கொடுக்க முடியாது. அரசாங்க வேலையில் நீங்கள் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதி தான் போக முடியும். அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான், லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கான் வேலை கிடைக்காம. நீ பாட்டுக்கு நீ நடத்துகிற கூட்டத்தில் உன்னுடைய நிர்வாகிகளோட பொறுப்பற்ற தன்மையை காரணத்தினால அவங்க செத்து போயிருக்காங்க. அவங்களுடைய இறப்புக்கு காரணம் உன் கட்சி,
உன்னுடைய கட்சி நிர்வாகிகள். அவங்க மேலே நீ ஆக்ஷன் எடுத்தியா? இன்றைக்கி வரல ஆக்ஷன் எடுக்கலை. அந்த கரூர் தாவேக்கா நிர்வாகிகள் மேலே யார் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்க? மதியழகன் ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிங்க. அவர் மனைவி வந்து சொல்லிச்சு, வேடிக்கை பார்க்க தான் வந்தார், அவர் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, அவரை உள்ள தள்ளிவிட்டாங்கன்னு. நிர்வாகிகளே இல்லாமல் கூட்டம் நடத்தியிருக்கார். ஒரு அரியா பையங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். 50 வயசாச்சே ஓடிய மன முதிர்ச்சி இல்லை, மென்டலி நாட் இஸ் மெச்சூர்டு. ஒரு அரசியல் நடத்துறதுக்கான பக்குவங்கள் அவர்கிட்ட இல்லை. அதெல்லாம் வெளிப்பட்டது தான் இது. அங்கே வந்து ஒரு பிரச்சனை நடந்ததுன்ன உடனே பக்கத்தில் எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டு என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம அடுத்த 10வது நிமிஷம் தான் வீட்டுக்குள்ளார போய் கதவை சாத்தி பூட்டிட்டு பார்த்துக்கிட்டார். 1 மாதம் வெளியே வரல, எட்டு கூட பார்க்கல. இப்படிலாம் பண்ணிவிட்டு வந்து அரசு வேலை கவர்மெண்ட்டில் வந்து உட்காந்த உடனே லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கா வேலைக்கு. இந்த மாதிரி செத்தவங்களுக்கு நேற்று கூட ஒரு ஜோக் பார்த்தேன். பொண்ணு அவங்க அப்பாவை திட்டுது, கரூர் கூட்டத்துக்கு போன்னு சொன்னேன், போயிருந்தால் எனக்கு வேலை கிடச்சிருக்கும்ல அப்படிங்குது. அந்த அளவுக்கு கிண்டலும் கேலியும் நடந்துக்கிட்டு இருக்குது. கோமாளித்தனமான ஆட்சி. இதுக்கு மேலே பார்த்து தாங்க உள்ளே தேடுவாங்க. ஏன்னா அவர் இப்போ போகிற போக்கு பார்த்தா அவர் விமர்சனம் பண்ணாக்கா கைது பண்ணுறாங்க. அது வேறு பயமாக இருக்குது. இல்லை, இப்போ வந்து அரசு வேலை கொடுக்குறது நீதிமன்றம் வந்து எப்படியும் இது போன்ற கேள்விகள் கேட்டு அதை வந்து நீக்குவாங்க, தடை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுமே விஜய் அரசு வேலை கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்குது. எப்படி சார் இது ஒரு புரிதல் இல்லாமல் கொடுத்துட்டாங்களா? இல்லைன்னா சொல்லுமோ தெரிஞ்சிருக்குமோ தெரியாத தெரியாது. பட் அது நடக்குங்கிறது அவருக்கு ஆலோசகராக இருக்கவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், ரத்த ஆகிடும் தெரிஞ்சிருக்கும். பட் எப்படி செய்தி வந்துருச்சு இல்லை. இப்போ இன்னொரு உதாரணம் என்னன்னாக்கா, அன்புமணி ராமதாஸும் சட்டை போட்டுக்கிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், 6 மாதத்துக்கு அப்புறம் 2 பேரும் அப்பனும் அவனும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, ட்ராமா ஓவர் ஆகிடும், அவங்களுக்கு ஹெட்லைன்ஸே வரல, அதுக்காக ஒரு ட்ராமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்போ கரெக்டாகி போச்சு இல்லை, நேற்று நான் வெளியே போயிட்டேன் அப்படின்ட்டார். 6 மாதம் தான் நான் சொன்னேன், அதை விட 1 மாதம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி தான் இந்த விஷயமும். ஒரு விளம்பரத்துக்காக தான் வந்து ஹெல்ப் பண்ண போனேன், கேஸ் போட்டு தடுத்துட்டாங்க, என் மேலே தப்பு இல்லைன்னு காட்டுறதுக்காக ஒரு இது செய்கிறார். இல்லை, இப்போ கரூர் விஷயத்திலே திமுக மீது பழி போட்டு இந்த மேடைகள் போதும் பேசினார், யார் பின்னாடி யாரோ வந்து இது பண்ணாங்கன்னு. இப்போ வந்து அரசு வேலை கொடுத்துருக்கிறாரு, இப்போ வந்து ரத்து பண்ண இதையும் வந்து அடுத்த மேடைகளில் சொல்லுவார்ல, நான் வந்து என்னால் பாதிக்கப்பட்ட. இப்போ இந்த வேலை கொடுத்ததே ரத்து பண்ணுவாங்கன்னு தெரியும். நான் வேலை கொடுத்து உதவி பண்ண பார்த்தேன், தடுத்துட்டாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்குறாரு. அது எடுபடுமா மக்கள் மத்தியில்? ஏன்னா உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க, மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. யாருங்க மதிச்சா என்னமோ மக்கள் மத்தியில் எடுபடுமா? வந்து உங்கள் ஓட்டை நம்பி அவர் ஜெயிச்சார். 108 இடங்கள், 234 இடங்களில் 108 இடத்துல தான் அவர் ஜெயிச்சிருக்கார். 126 இடங்களில் அவர் தோற்றுருக்கார். மக்கள் அவர் ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க, அவரை அக்செப்ட் பண்ணல. அதிமுக சொல்லி ஜெயித்தவங்களெல்லாம் வேலைக்கு வாங்கி தான் ஆட்சி நடத்துகிறாரு. அவர் ஆட்சியாக நடக்குது. அவர் அதனால் இதெல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்கங்கிற கவலையே உங்களுக்கு தேவையில்லை. அமித்ஷா எடுத்த முடிவு, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்தார். அதுக்கு இவரை பிடிச்சார், இவர் முடிவு எடுத்தார். ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் நிறைவேற்றி கொடுத்துட்டார். சீஃப் மினிஸ்டர் வந்து உட்காந்துட்டார். சீஃப் மினிஸ்டர் வந்து உட்காந்ததுக்கப்புறம் அதில் என்ன செய்யணும்னு இன்றைக்கி வந்து அவருக்கு தெரியுது. ஒரு அசம்பிளியில் ஏதாவது உருப்படியாக பேசியிருக்கார பார்த்துருக்கீங்களா? பொதுக்கூட்டத்தில் தான் அவர் பேச வரலன்னு நினச்சோம், அசம்பிளிலேயே அதே கூத்த தான் அடித்தார். ஸோ அவர் ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்குது, அவ்வளோதான். இல்லை, அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவரை பார்க்க வந்து உயிரிழந்த மக்களுக்கு ஒரு உதவி பண்ணுமென்னு சொல்லி ஒரு அரசு வேலை கொடுக்குறாங்க. எப்படி தவறாக? நீங்கள் 150 கோடி ரூபா வாங்குறீங்க ஒரு படத்துக்கு, மொத்தம் 41 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா எவ்வளோ செலவாகும்? 41 கோடி தான் செலவாகும். இப்போ 41 கோடி ரூபா பிச்சை காசு உனக்கு, பாக்கெட் மணி, அதை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, நல்லா இருந்திருப்பாங்கல்ல. 10 கோடியே கொடுத்துருந்தா கூட 410 கோடி தாங்க வருது. 150 கோடி ரூபா வாங்குறீங்க, 2 படத்து சம்பளம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தா அந்த குடும்பம் நிம்மதியாக இருந்துட்டு போகுது. எதுக்கு மக்கள் வரிப்படத்தில் கை வைக்கிற அரசியல் பண்ணுற?
நான் கொடுக்க நினச்சா தடுத்துட்டாங்க. அதுதான் அவருடைய இது. இன்னொன்று என்னன்னா, நீதிமன்ற தீர்ப்பு பார்க்கும்போது அமித்ஷா கொஞ்சம் இவரை மட்டம் தட்டிட்டு இருக்காரோங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஓவராக வளர பார்க்குறாரு, கொஞ்சம் தட்டி வைப்போம் அப்படின்னு தட்டி வைக்கிறாரு. இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை வந்து மீண்டும் தடைப்பட முடியுமா? இந்த சொல்ல முடியாது. டெல்லிக்காரன் எப்படி பார்க்குறான்னு யாருக்கு தெரியும்? சட்டமாக நம்ம பேச முடியுது இப்போ. அதாவது கீழ்கோர்ட்டில் வந்து குற்றவாளி தூக்கு தண்டனைங்கிறான், மேல்கோர்ட்டில் நிரபராதினா அதே ஆள் இன்னொரு ஜட்ஜு விடுதலை பண்ணுறான். அந்த ஜட்ஜு ரைட்டா, இந்த ஜட்ஜு ரைட்டா, இது ரைட்டு? நிறையா இருக்குது சட்டத்தில் ஓட்டைகள்ட. அதுதான் அண்ணா அழகாக சொன்னார், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு, அது ஏழைகளுக்கு கிடைப்பதே இல்லைன்னார். அந்த வக்கீல் வந்து ஏழைகள் பார்க்க முடியாது அப்படின்றார். அது மாதிரி நம்ம நம்ம எல்லா ஊர்லேயுமே இது இங்கேன்னு இல்லை, உலகம் முழுவதும் இந்த தகராறுகள் இருக்குது. இன்றைக்கி நடத்திருக்கிற இந்த ஷோவே வந்து நீங்கள் சொல்கிறது தான். நான் வேலை கொடுக்க பார்த்தேன், எதிர்கட்சிகளாக சேர்த்து தடுத்துட்டாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னுடைய ஒரே கேள்வி, 150 கோடி ரூபா வாங்குகிறேன், ஒரு ஒரு இறப்புக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தா கூட 41 கோடி தான் செலவு. கொடுத்துருந்தா உங்கள் குடும்பம் சுகமாக வாழ்ந்துருப்பாங்களே. இல்லை, பெரிய பணியெலாம் கொடுக்கல, ஒரு சாதாரண பணி தான் கொடுத்தேன். அதுவுமே தமிழ்நாடு அரசுடைய வாதமே அதுதான் கோர்ட்டில். நாங்கள் வந்து ஒரு சாதாரண அரசு பணி, அது சாதாரண பணி. சாதாரண பணி இல்லைங்க, அட்டெண்டர் போஸ்ட்லேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதணும், சென்ட்ரல் யூபிஎஸ்சி எழுதணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் எழுதணும். அப்போ தான் நீங்கள் உள்ளே வர முடியும். டெம்பரரியாக தான் கொடுப்பான். டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணால் கூட டெம்பரரிலி போஸ்டட் ஃபார் 3 months தான் கொடுப்பான். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரெகுலரைஸ் ஆகும். பெர்மனெண்ட் ஆகிடுச்சுங்கிற இது வரத்துக்கு உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அப்புறம் தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும். இதெல்லாம் ரூலு. மக்களை முட்டாள் நினைக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அது அவர் நினைக்கிறது தப்பும் இல்லை. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்தவங்களுக்குலாம் அரசு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறாங்க. எதை வேணாலும் நியாயப்படுத்துகிறாங்க. எல்லை போராட்டத்தில் எந்த எல்லை போராட்டம்? ஸ்டெர்லைட் போராட்டம். இப்போ ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பண்ண தப்பு. அரசாங்கம் இல்லை சுட்டு கொண்டுச்சு, அதனால் அரசாங்கம் பதில் சொல்லணும். இது அரசாங்கம் செய்யல, ஒரு தனி கட்சியில் செஞ்சது. அதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அரசாங்கத்தை நடத்துகிற விழாவில் நிகழ்ச்சியாக இருந்து அதில் செத்துருந்தாக்கா கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். அப்போ கூட கொடுக்க முடியாது. இதில் இது வந்து தனிப்பட்ட கட்சி, இவங்க கட்சி நடத்தின கூட்டம். இதில் செத்தாக்கா நாளைக்கு நான் ஒரு எனக்கு வேலை வேணுன்னாக்கா ஒரு 20 பேரை கொண்டு போய் சாவடிச்சு விட்டு வேலை வாங்கி கொடுன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? சரி, அவர் என்னன்னாக்கா இதை வச்சு மக்களை வந்து அவர் மக்களை அடிமுட்டாள்னு நினைக்கிறார். இதை சொல்லுவோம், நான் வேலை கொடுத்தேன், எதிர்கட்சிகள்லாம் வந்து தடுத்துருச்சுன்னு இப்படி தேடி பார்க்கலான்னு நினைக்கிறார். அவ்வளோ சுலபம் இல்லை. இல்லை, எந்த நாட்டில் எந்த அரசியல் கட்சி கூட்டம் நடந்தாலும் அவங்க உயிரிழப்பவர்களுக்கு அரசு பண்ணி கொடுத்ததாக இதெல்லாம் இல்லை. இப்போ அந்த தீர்ப்பு, இதே தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இதே போன்ற கேள்விகளை கேட்டால் என்ன மாதிரியான சூழல் தாவேக்காவுக்கு ஏற்படும்? பெரிய பின்னணி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? நாங்கள் கொடுக்கறதுக்கு நினைச்சா அவங்க நீதிமன்றம் தடுத்துருச்சு, எங்களை என்ன பண்ண சொல்றீங்கன்னு போயிடுவார். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அந்த விழாவில், பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்துக்கிறாரு. ஆளுநர் வந்து முதல்ல வந்தே மாதரம் தான் பாடணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சர்க்குலர் அமைச்சிருந்தார். அப்படி இல்லைன்னா அந்த வேந்தன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அமைச்சிருந்தார். இன்றைக்கு வந்து முதலாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக தான் பாடப்பட்டிருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அவர் பேர் கொண்ட அந்த யூனிவர்சிட்டியிலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் அவங்க அதை தான் செய்வாங்க. அதுதான், அதனால தானே பாஜகவை நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் ஆரிய சமாஜத்தையும் நம்ம ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம்? அவங்களுக்கு இனப்பற்றும் கிடையாது, மொழிப்பற்றும் கிடையாது. அதனால தான் நம்ம வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அவ்வளோ கவர்னரை சொல்கிறீங்க, காஞ்சி மடத்தில் வந்து அந்த சின்னசாமி இருந்தார அந்த ஆள்
எந்திரிக்காமல் உட்காந்துருந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுல அர்த்தம் இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கிற அந்த மாணவர்கள் உங்ககிட்ட பட்டம் வாங்க மாட்டேன்னு போயிட்டு உயர்கல்வித்துறை கவர்னரை புறக்கணிச்சிருக்கு. இல்லை, ஆளுநர் இது போன்ற சர்க்குலர் அனுப்பும் பொழுதே தமிழ்நாடு அரசு எந்த வித ரியாக்டும் பண்ணாமல் இருக்கிறது அப்படி பார்க்க. அது அவருக்கு விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமோ தெரியாதோ, யாருக்கு தெரியும்? அவர் மீது இந்த பதவியை திணிக்கப்பட்டிருக்குதுங்க. அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகும்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. அமித்ஷா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார். அது அதனுடைய அதிகாரங்கள் என்னெல்லாம் நிறைவேற்றலாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதுதான் அறியாமை. அதனால் வந்தது தான். தமிழ் தாய் வாழ்த்து எப்போ பாடணுங்கிறதெல்லாம் தெரியாது. வந்தே மாதர் பாட்டுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டாவது வந்து ஆரியர்கள் பற்றி பாட்டு பார்ப்பனர்களை பற்றிய பாட்டு. அதுக்கு இந்திய சுதந்திரத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்தே மாதரம் முதலிடத்துக்கு வந்தாச்சு, தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயாச்சு, இன்றையிலிருந்து ஆரம்பமாகுது. அது எப்படி பார்க்குறது? அது வரும், இதெல்லாம் போராடி தான் நடத்தணும். அதுக்கு நம்ம சிலதெல்லாம் வந்து போராடாமல் நடக்கவே நடக்காது. தமிழ்னு வந்துட்டாலே போராடாமல் நடக்கவே நடக்காது. விஜய் அவர்கள் ஆளுநர் பங்கேற்கக்கூடிய, அவர் முதல்வராக பங்கேற்கக்கூடிய நிகழ்வும் சரி, முதலமைச்சரும் ஆளுநரும் இணைந்து பங்கேற்கக்கூடிய விழாக்களில் ஆளுநர் பங்கேற்றாலே வந்தே மாதரம் தான் முதல்ல பாடப்படும். அது வந்து ஆளுநருடைய வேண்டுகோளை கேட்டு நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இதையுமே அப்படி தான் கடந்து போவாங்களா? தெரியாது. நியாயம் கற்பிக்கிறதுக்கு எது எப்படி வேணாலும் கற்பிக்கலாம். ரூல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பிரசிடென்ட் இப்போ குடியரசுத் தலைவர் பங்கெடுத்துக்கிற நிகழ்ச்சிகளில் முதல் பாட்டு வந்து இது தான் பாடணும், ஜனகணம தேசிய கீதம் தான் பாடணும். முடிக்கும் போது தேசிய கீதம் படி தான் முடிக்கணும். அது ரூல். அவ்வளோதான். அதெல்லாம் வெள்ளைக்காரங்க சொல்லி கொடுத்துட்டு போனது. அதை நீங்கள் மாற்றி பாட முடியாது. அங்கே வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஒன்றிய அரசு இப்போ இடையில கூட ஒரு சர்க்குலர் அமைச்சிருந்தாங்க. எல்லா மாநிலத்திலும் அந்த மாநிலத்தை சார்ந்த முதல் பாடல் தான் முதலாக இருக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு தான் சொல்லியிருந்துச்சு. ஆனாலுமே ஆளுநர் வந்து வந்தே மாதரம் பாட சொல்கிறாரு. அதை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்காமல் இருக்க. தமிழ்நாடு அரசு தாங்க பண்ணணும். இதுக்கெல்லாம் விஜய் தான் பதில் சொல்லணும். விஜய் தான் அவருக்கு தெரியுமாங்கிறது தான் என் கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கிறது விஜய்க்கு தெரியுமா? அப்படி இருந்தால் அதை தான் முதல்ல பாடணுங்கிறது அவருக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியணும். அவருக்கு அந்த விஷயமே தெரியலன்னா அவர்கிட்ட போய் சண்டைக்கு போய் என்ன பண்ணுறது? அப்படிங்களான்னு கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க?